நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு எளிய தாந்திரீகமான ஒரு பரிகாரம். சில பொருட்களை தலையணையின் கீழ் வைத்து படுத்தோமேயானால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சில சௌபாகியங்களை பற்றியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சில தடங்கள் இதன் மூலம் எப்படி விலகுவது என்பதை பற்றியும் தான் என்று பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். உங்களுக்காகத்தான் நிறைய நேரம் செலவழித்து நிறைய புஸ்தகங்கள் படித்து அதிலிருந்து விஷயத்தை சேகரித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். தயவுசெய்து ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் இந்த சேனலை வளருவதற்கு உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். தாந்திரிகமாக சில விஷயங்கள், சில பொருட்களுக்கு சில ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடிய சில சக்திகள் சில பொருட்களுக்கு இருக்கிறது, நமக்கே தெரியும். அதில் சில பொருட்களை தலையணையின் கீழ் வைத்து படுத்தோமேயானால் என்ன பெனிஃபிட் என்பது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம புது ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நிறைய விஷயங்கள் நம்ம மனசு வாங்கிக்கிறது. நிறைய ஜங்க் ஃபுட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் ஆழ மனதில் பதிந்து விடுகிறது. இதெல்லாம் எப்போ வெளிவருது என்று கேட்டால், நீங்கள் தூங்கும் பொழுதுதான். நீங்கள் தூங்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டிலிருந்து வெளியில் வந்து உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப்டாக மாற்றிவிடுகிறது. இதற்கு தாந்திரிக விதி பிரகாரமாக ஒரு எளிய ஒரு பரிகாரம் ஒன்று இங்கே சொல்கிறேன். அதில் எல்லோருக்குமே தெரியும், ராஜகனியான எலுமிச்சம்பழத்தை பற்றி, அதன் மகிமை பற்றி நான் பேசவே வேண்டாம். இதற்குள் எத்தனையோ லட்ச சேனல்களில் எலுமிச்சம்பழத்தின் மகிமையை பற்றி பேசிவிட்டாச்சு. அதனால் நான் இனிமே எலுமிச்சம்பழத்தின் மகிமையை பற்றி பேச போவதில்லை. ஆனால் அது தலையணையின் கீழ் வைத்து நம்ம தூங்கினோமே ஆனால் நமக்கு என்ன விதமான ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்று தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த தூக்கத்துக்கு நடுவில் கெட்ட கனவு நடுராத்தில் எழுந்திருப்பது, அதே மாதிரி வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு திருஷ்டி தோஷம் இருந்தது என்றால் நம்ம உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், மனம் கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அதோடையே நம்ம தூங்க போகிறோம். அந்த தூங்கும் நேரத்தில் நம்மளை இதெல்லாம் பாதிக்காமல் இருக்க இந்த எலுமிச்சம்பழத்தை நாம் தலையணையின் கீழ் வைத்து படுக்க வேண்டும். அந்த எலுமிச்சம்பழமானது நம்ம எந்த விதமான ஒரு எதிர்மறை சக்தி இருந்தாலுமே அதை முழுதாக அது ஈர்த்து அது வைத்து கொள்ளும். நம்மளை அது பாதிக்க விடாமல் பண்ணிவிடும் என்பதுதான் அதன் மகத்துவம். ஒரு நல்ல எலுமிச்சம்பழமானது புள்ளிகள் இல்லாத, கரும்புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பழுத்ததாக இருக்க வேண்டும், மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். அதை எடுத்து தூங்குவதற்கு ஜஸ்ட் முன் தலையணையின் கீழ் வைக்க வேண்டும். அதை வைத்து நீங்கள் தூங்கலாம். அடுத்த நாள் காலையில் அது எடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் கவர் பண்ணி நீங்கள் ஒரு பத்திரமான ஒரு இடத்தில் வைக்க வேண்டும். திருப்பியும் தூங்குவதற்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த கவரிலிருந்து எடுத்து நீங்கள் தலையணை கீழ் வைக்க வேண்டும். இப்படி 3 நாள் தொடர்ந்து ஒரே எலுமிச்சம்பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணி வரலாம். 4வது நாள் அதை எடுத்து நீங்கள் ஓடும் நீரில் சேர்க்க வேண்டும். கண் திருஷ்டி பரிகாரத்துக்கும் டிஸ்டர்ப்டான ஸ்லீப் இருக்கிறவர்களுக்கும் உண்டான ஒரு அரிய பரிகாரமாக இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தை குறிப்பிடப்படுகிறது. இது பண்ணி வர மனசு சாந்தமாகும், நல்ல தூக்கம் கிடைக்கும், கெட்ட கனவுகள் வராது, செலவும் ரொம்பவும் கம்மி தான். அதனால் இந்த ஒரு பொருளை நீங்கள் தலையணை கீழ் வைக்கலாம். 4வது நாள் எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீரில் சேர்க்கலாம். இந்த 4வது நாள் என்று சொல்லப்படும் நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையெனில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்னைக்கு வைத்து படுக்கணும் என்று நீங்கள் கணக்கு பண்ணி கொள்ளுங்கள். அதை நீங்கள் தண்ணீருடன் சேர்க்க வேண்டிய நாளானது செவ்வாய் இல்லையெனில் ஞாயிறு. இதை மற்றும் கவனித்துக் கொள்ளுங்கள். 2வது நான் இங்கே சொல்ல போகிற பொருள் கல்லுப்பு. கல்லுப்பின் மகிமை எல்லோருக்குமே தெரிவதுதான். அந்த மகாலட்சுமியான அந்த கல்லுப்புக்கு இருக்கக்கூடிய சக்திகள் என்பது அளவிட முடியாதது. அதை ஒரு துணியிலோ இல்லையெனில் ஒரு பிளாஸ்டிக்
கவரிலோ, ஜிப்லாக் பை எனும் பிளாஸ்டிக் கவரிலோ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்கள். அதை மூட்டை கட்டி வையுங்கள். இல்லையெனில் அந்த பிளாஸ்டிக் கவரில் வைத்து உறங்க வேண்டும். இதுவும் தூங்குவதற்கு ஜஸ்ட் முன்னாடி மட்டும்தான் வைக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே பத்திரமாக இது தனியாக ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். அது தூங்குவதற்கு முன் மட்டும் எடுத்து நீங்கள் தலையணையின் கீழ் வைக்கலாம். இந்த கல்லுப்பானதை இதே ரீதியில் ஒரு 7 நாள் நீங்கள் தலையணையின் கீழ் வைத்து படுத்தீங்களானால் உங்களுக்கு திருஷ்டி தோஷ பரிகாரம் ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம், சீரான தூக்கம் கிடைத்துவிடும். அதே மாதிரி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பவரும் உப்புக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து செல்லும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஏதாவது தடைகள் வருகிறது என்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ சில பேர் கேள்வி வரும், சரி ஒன்றுமே பண்ணாமல் இந்த மாதிரி மூட நம்பிக்கையுடன் இருக்கிற இந்த பரிகாரங்களை மட்டும் செய்துவிட்டால் போதுமா, நான் பணக்காரன் ஆகிவிட முடியுமா என்று. நான் சொல்வதின் பொருள் அதில்ல. நம்ம உழைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட். அதை விட்டு எந்த விதமான பரிகாரம் நீங்கள் செய்தாலும் அது பலனளிக்காது. அந்த உழைப்பை போட்டும் சில பேர் வாழ்க்கையில் சில விதமான தோஷங்கள், திருஷ்டி தோஷத்தினாலேயோ இல்லை மற்ற கிரக தோஷங்களினாலேயோ இல்லை வேறு ஏதாவது விதமான தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள், தடைகள் எல்லாம் ஒன்றொன்றாக விலகுவதற்கு மட்டுமே இந்த பரிகாரங்கள் என்று கிளியராக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரங்கள் நீங்கள் ஆரம்பித்து விட்டு கொஞ்ச நாளிலேயே அது தடைகள் நீங்குவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த அறிகுறிகள் அப்படியே அது விட்டுவிடக்கூடாது. உடனே நீங்கள் அந்த இடத்தில் எந்த ஸ்டெப் எடுத்து அந்த தடையை நீக்கி நீங்கள் முன்னாடி போகணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த தடையானது நீக்கிறதுக்குண்டான அறிகுறி தெரிந்த உடனே ஆக்ஷன் எடுப்பது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உப்பானது 8வது நாள் நீங்கள் எடுத்து உங்கள் தலையை 3 தடவை சுற்றி அதை தண்ணீரில் கரைத்து விடலாம். ஓடும் தண்ணீர் இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. இல்லை முடியாது என்றால் நீங்கள் கிச்சன் சிங்கில் இருக்கிற தண்ணியில் கரைத்து விடலாம். ஏனென்றால் நீங்கள் வாஷ் பேசினிலோ இல்லையெனில் டாய்லெட்டினிலோ அந்த உப்பை சேர்க்கக்கூடாது. அது மகாலட்சுமியாக கணக்கு பண்ணுகிறோம் உப்பை. அதனால் கண்டிப்பாக அது ஒரு கெட்ட தண்ணீரில் நீங்கள் கலக்கக்கூடாது. அதை கரைத்து நீங்கள் கிச்சன் சிங்கில் ஊற்றி விடலாம். அடுத்ததாக உங்களை 4 பேர் மதிக்க வேண்டும். பதவியில் நமக்கு உயர்வு வேண்டும். உங்களுக்கு இயற்கையாக ஒரு வசியம், ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாம் நமக்கு வேண்டியிருக்கு. ஒரு பதவியில் உயர்வு வேணும். ஒரு இன்டர்வியூ போகிறோம், அந்த இடத்துல நம்மளை மதித்து அவர் ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி இல்லை ஒரு கல்யாணம் பார்க்கிறோம், அந்த வரனுக்கு பொண்ணை பிடிக்க வேண்டும், இல்லை பொண்ணுக்கு பையனை பிடிக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு வசிய சக்தி ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற போகிற ஒரு பொருளானது சந்தனக்கட்டி. ஒரு சின்ன சந்தனக்கட்டி ஆனால் கூட போதும், ஆனால் ஒரிஜினலாக இருக்க வேண்டும். அந்த சின்ன சந்தனக்கட்டியானதை படுக்கும் முன் தலையணின் கீழ் வைத்து தூங்கலாம். இது வைத்து தூங்கினால் சந்தனத்துக்கு இயற்கையாகவே ஒரு வசியம் இருக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. அதனால தான் கோயில்களில் எல்லாம் அந்த சந்தனத்தை குடிக்கிறார்கள். அதை இட்டு நெத்தியில் அணிந்து விட்டால் நமக்கே ஒரு வசியம் என்றால் உடனே ஒரு கெட்ட விஷயமாக நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, நமக்கு ஒரு மற்றவர்களுக்கு நம்மளை பிடிக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடைத்துவிடும். அது சந்தனத்துக்கு இருக்கிறது. ஒரிஜினல் சந்தனமாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு வெள்ளி காயின் ஆனது உங்கள் தலையணின் கீழ் வைத்து படுத்தால் என்ன குணம் என்று பார்ப்போம். வெள்ளி என்பது செல்வம், மகாலட்சுமியை குறிக்கும். அந்த மகாலட்சுமியின் வாசம் இருக்கிற இடத்தில் என்னவெல்லாம் இருக்கும் என்று நான் சொல்லவே வேண்டாம். அதனால் அந்த வெள்ளி காயின் சின்னதாக இருக்கட்டும், ஒரு 100-120 ரூபாய்க்கு கூட வெள்ளி காயின் கிடைக்கிறது இப்போது கடைகள்லாம். அது மகாலட்சுமியின் உருவம் போட்டிருந்தால் ரொம்பவும் விசேஷம். இல்லை என்றாலும் பரவாயில்லை. அந்த வெள்ளி காயினை, சின்னதாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி காயினை தூங்குவதற்கு முன் மட்டும் தலையணையின் கீழ் வைக்க வேண்டும். அடுத்த நாள் காலையிலேயே எடுத்து பத்திரமாக கபோர்டில் வைத்து விடுங்கள். தூங்குவதற்கு முன் திருப்பியும் வைத்து விடுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், காலையில் எழுந்தவுடன்
அந்த வெள்ளிக்காயினை எடுத்து பார்த்து உங்கள் கையில் வைத்து, அந்த வெள்ளிக்காயினில் மகாலட்சுமி இருந்தால் அவளின் உருவத்தை பார்த்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அதை பண்ணினீர்களானால் நீங்கள் அன்னைய நாளில் நீங்கள் எடுக்கும் விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சக்தி மகாலட்சுமி தேவிக்கு இருக்கிறது. அது நம்பிக்கையுடன் நீங்கள் அதுவும் பண்ணலாம். இங்கே நான் சொல்லியிருக்கும் இந்த பரிகாரங்களை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு, ஒரு மாதத்திற்கு நீங்கள் பண்ணி பார்த்தீர்களானால் உங்களுக்கே வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை தெரிந்துவிடும். தேவையான உழைப்பை போட்டு நம்ம நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை பண்ணி வருவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் படிப்படியாக நீங்குவதும் லட்சியங்கள் கைகூடுவதற்கும் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் உதவுகிறது. சந்தனம் ஒரு 6 மாதம் வரையிலும் நீங்கள் அதே சந்தனக்கட்டியை யூஸ் பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். வெள்ளி காயினானது நீங்கள் நிரந்தரமாகவே யூஸ் பண்ணலாம். இல்லை போதும், நம்மளால் இவ்வளோ நாள் வைத்தது போதும் என்று தோன்றினால் அந்த வெள்ளி காயினை நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து விடலாம். இந்த சொன்ன எல்லா பொருட்களையும் நீங்கள் வைக்கலாமா என்று கேட்டால், எலுமிச்சம்பழமோ உப்போ இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் திருஷ்டிக்கு தோஷ பரிகாரத்துக்காக வைத்து கொள்ளலாம். சந்தனத்தையும் வெள்ளி காயினையும் நீங்கள் இத்துடன் சேர்த்தே வைத்துக்கலாம். உப்பும் எலுமிச்சம்பழமும் வைக்கணும்ங்கிறதில்லை, ஏதாவது ஒரு பொருள் வைத்தால் போதுமானது. இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்துடன் நீங்கள் வெள்ளி காயினையும் வைக்கலாம், அதே மாதிரி சந்தனக்கட்டியையும் வைக்கலாம். இந்த சொன்ன எல்லா பொருட்களுமே எதிர்மறை ஆற்றல்களை நம்ம உடம்பிலிருந்தும் நம்ம ஆறாவிலிருந்தும் நீக்கி நேர்மறை ஆற்றல்களை நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இத்தனையும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனுபவம் என்னவென்று எதையுமே நான் சொன்னது கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் ஒன்றொன்றும் உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்க விட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது. இதெல்லாம் நான் பண்ணி பார்த்து எனக்கு பலன் கொடுத்திருக்கிற விஷயங்கள் தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் உங்களுக்கு பயனளிக்கிறதா இல்லையா என்று நீங்கள் சொன்னால்தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களின் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் குறிப்பிடுங்கள். இன்னொரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.